அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இப்போ பார்த்துருக்க தலைப்பு கடவுள் இருக்காரா இல்லையா. நம்ம ஆல்ரெடி பகுதி 1ல் நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம். அதை பார்க்காதவங்க பகுதி 1 பார்த்துட்டு இந்த 2வது பகுதியை பாருங்கள். ஆக்சுவலாக நம்ம அந்த கருத்துகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா நம்ம சித்தர் மாணிக்கவாசக சுவாமி எழுதிய 6வது அறிவுக்கு அப்பால் அப்படின்ற நூலில் இருக்கக்கூடிய பாகம் 1, 2, 3. ஸோ அதுலேருந்து தான் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ கடவுளை எப்படி அடைகிறது அப்படின்றதுக்கு கோவிலுக்கு போனால் தான் அடைய முடியுமா, இல்லை காவடி எடுக்கணுமா, இல்லை தீச்சட்டி எடுக்கணுமா, இல்லை அழகு குத்தணுமா, ஸோ நம்மளை வருத்திக்கணுமா, வருத்தி தான் நம்ம கடவுளை அடைஞ்சலாமா அப்படின்னா இல்லவே இல்லைன்றார் சித்தர். ஸோ அது என்ன சொல்கிறார் அப்படின்னா, கடவுளை அடைகிறது அப்படின்னா அது நமக்குள்ளதாக்கு நம்ம உணர்ந்தால் தான் அடைய முடியும். ஸோ கடவுளை அடைகிறது அப்படின்னா அதுக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறார். கடவுளை அடையிற தேடலை சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறாரு. ஸோ ஒரு மான் இருக்குது, அந்த மான் தண்ணி தாகத்தோடு அலையுது. அதுக்கு பார்த்திங்கப்போ தூரத்தில் தண்ணி இருக்க மாதிரி தெரியுது, அதாவது காணல் நீர் அதுக்கு தண்ணி மாதிரியே காட்சி தருது. அப்போ அந்த மான் என்ன பண்ணுது, தாகத்துக்காண்டி வேகமாக ஓடுது. ஓட 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 என்ன ஆகுது அப்படின்னா காணல் போயிட்டே இருக்குது. கடைசி வரைக்கும் அதனால் தண்ணியை குடிக்கவே முடியல. ஸோ இந்த மாதிரி தான் இந்த காவடி எடுக்கிறவங்க, தீச்சட்டி எடுக்கிறவங்க, பூக்குழி இறங்குறவங்க, அழகு குத்திக்கிறவங்க, விரதம் இருந்து இந்த மாதிரி பண்ணுறவங்களாம் இந்த மாதிரி தான் கடைசி ஓடிட்டே இருப்பாங்க. கடவுளை உணரவே மாட்டாங்க, ஒரு காலத்தில் செத்தும் போயிடுவாங்க. ஸோ கடவுள்னால் என்ன அப்படின்ற ரொம்ப அருமையாக அந்த 6வது அறிவுக்கு அப்பால் சொல்லியிருக்காரு. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் தன்னை உணர வேண்டும். ஸோ அந்த உணர்வு மூலம் மட்டுமே கடவுளை அணைய முடியும் அப்படின்றார். ஸோ வரலாறுமே ரொம்ப சிறப்பாக சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு சிறந்த வழிபாடு என்பது என்ன, ஒரு சிறந்த வழிபாடு என்பது ஒரு 2 நிமிடம் அமைதியான நிலை, அதுதான் சிறந்த வழிபாடு என்றார். ஸோ ஒரு அமைதியான நிலை தான் ஒரு சிறந்த வழிபாடு. ஒரு 2 நிமிஷமாவது மனசை அமைதிப்படுத்தினாவே நீ ஒன்று உணர ஆரம்பிச்சிடுவ. ஆனால் நீங்கள் அந்த காலனி அன்னைக்கு ஓடுறாங்களா அந்த குரூப்லாம் பார்த்தீங்கன்னா மந்திரம் படிப்பாங்க, இது பண்ணுவாங்க, அது என்னன்னே தெரியாது. ஸோ மந்திரம் படிச்சுனே சாமி வந்துடும், நம்ம காட்சி தந்துடும், 108 மந்திரம், அதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சிவவாக்கியரை அழிவாக சொல்லிட்டார். சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே வேர்த்திரைப்பி வந்தபோது வேதம் என்ன செய்யுமோ. ஸோ என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, இதோட பொருள் ரொம்ப அருமையாக இருக்கும். அதாவது இந்த சாமி பக்கத்தில் இருந்து டெய்லியும் பூஜை செய்யக்கூடிய அந்த பிராமணர்கள் அவங்க 1000 தீட்டு, 1000 சடங்கு, 1000 காரியங்கள் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க மந்திரம் ஓதுறது வாயிலேருந்து தான் அந்த மந்திரம் வருது. ஸோ மந்திரம் அவங்களுடைய உமிழ்நீர் படுத்தானே வெளியே வருது. அப்போ அந்த மந்திரமே பெரிய தீட்டடா அப்படின்றார் யார், சிவவாக்கியர். ஓகேங்களா? ஸோ இந்த தீண்டாமையை அப்பயே அவர் சிவவாக்கியர் பேசிட்டாருங்க. அது புதுசாக இப்போ வந்தது இல்லை, இந்த நூற்றாண்டுலேயே போன நூற்றாண்டு கிடையாது. பல 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த இறைவனை தேடி அலைஞ்சு நிறைய ஞானிகள்னால் என்ன அப்படின்னா அவங்க ஞானம் பெறுறது, உணர்றது. ஸோ உலகம் எப்படி உருவாச்சுன்றதுக்கு வெளியே தெரியாது, அதை தேடி ஓடுறது, அதை உணர்றது எங்கே இருக்குன்னு. ஓகேங்களா? அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம், அண்டத்தில் உள்ளது சர்வமும் உள்ளது அண்டத்தில், பிண்டத்தில் உள்ளதடா உன் உயிர் அப்படின்றார். ஸோ பிண்டம்னா நம்ம உடம்பு, அண்டம்னா அந்த உலகம். ஸோ அண்டத்தில் இருக்க எல்லாமே உன் பிண்டம் உடம்புக்குள்ளேயே இருக்குது. நீங்கள் இன்னும் ஒரு சிம்பிளாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியாமல் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு ஆணும் பெண்ணும் இணைஞ்சால் ஒரு குழந்தை பிறக்குது. ஆனால் அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தலை, கண், மூக்கு, வாய், இது உள்ள உறுப்ஸு, ஒரு நரம்பு, உள்ள செல்கள், இதெல்லாம் எப்படி கரெக்டாக அதே மாதிரி ஒரு வடிவம் எப்படி வருது? உள்ள வயிற்றுக்குள்ளே தொழிற்சாலை இது இருக்குதா? இல்லை, அது எப்படி வருது? அதை யாராவது யோசிச்சிருக்கீங்களா? அதை உள்ளாந்து பார்த்துருக்கீங்களா? அதுதான். ஸோ எல்லாமே உடம்புக்குள்ளே தான் இருக்குது. இப்போ நம்ம உயிரை யார் உருவாக்குறோம்? நம்ம தான் உருவாக்குறோம். அப்போ நம்ம தான் இறைவன்றார் நம்ம சித்திர மாணிக்க சம்பவம். ஸோ நான் ஒவ்வொருத்தவனுமே இறைவன், அகம் பிரம்மாஸ்மி, தன்னை உணர். எவன் ஒருவன் தன்னை உணர்கிறானோ அவனே ஞானி, அவனே சித்தன், அவனே இறைவன்றார் சுவாமிகள். ஓகேங்களா? ஸோ ஞானி சித்தன்னா காவியோட அணிகிறனோ, ருத்ராட்சம் போட்டுக்கணும், மந்திரம் சொல்கிறோமே கிடையாது. ஸோ நம்முடைய மனிதனாக நிறைய பேர் உணர்ந்த நிறைய பேர் இருக்காங்க. அவங்க அந்த மாதிரி உடை அலங்காரம் பண்ணிக்க மாட்டாங்க, அதுக்கான அவசியமும் இல்லை. ஏன்னா அவங்க உண்மை அறிஞ்சவங்க எதுக்கு அதை இது பண்ணிக்கணும். ஆனால் இறைவன் அறைக்கான வழி அப்படின்னா நமக்குள்ளே தான் இருக்கின்றார். அது சிம்பிளாக ஒரு வார்த்தை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இருட்டுக்குள்ளே தான் வெளிச்சம் இருக்கின்றார். ஸோ நீ கண்ணை மூணுனா இருட்டாக இருக்குது, ஸோ அதுக்குள்ளே தான் வெளிச்சம் இருக்குது, அதுக்கு நீ தான் போய் உணரணும். அப்படி ஒவ்வொருத்தரும் உணர்ந்தான் அப்படின்னா எந்த ஒரு தவறான செயல் செய்யும் போதும் யோசிப்பான். ஏன்னா அது உணர்ந்தவன் தன் மனசு வேற நான் வேறன்றதை உணர்ந்துடும். ஃபஸ்ட்டு மனசு ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் அந்த மனசு சொல்கிறதெல்லாம் கேட்டு தான் நிறைய பெண்கள் தவறான வழியில் போகிற காரணமே அதான். மனசு சொல்கிறதா அப்போ அது நம்ம தான். அது ஒரு பொருளை பார்த்தீங்கன்னா ஆசை வரும். ஸோ அந்த ஆசை இன்றைக்கி ஓடுவோம்,
ஓகேங்களா? அது நியாயமான ஆசையாக இருந்தால் பரவாயில்ல. ஒரு தவறான ஆசைனா எல்லா மனதுக்கும் ஏற்படுது. அந்த தவறான ஆசையை வந்து இதை கொஞ்சம் யோசித்து சிந்தித்து பார்க்குறவன் அந்த ஆசையிலேருந்து துன்பத்தின் விடைபெற்றுறான். புத்தர் மாதிரி. புத்தர் என்ன சொல்கிறாரு? துன்பத்திற்கு காரணம் ஆசை. ஓகேங்களா? எல்லாத்துக்கும் ஆசை ஏற்பட்டுகிட்டே இருக்கும். ஒரு விஷயத்தை அடையிற வரைக்கும் அதுக்கான எதிர்பார்ப்பு அதற்குடைய சுவாரஸ்யம் அதிகரிக்கும். எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு எல்லாரும் புரியுற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் சின்ன வயசில் ஒரு 10th எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா பப்ளிக் எக்ஸாமா, அந்த எக்ஸாம் வரப்போகுது. 1 மாதம் இருக்குது, 15 நாள் இருக்குது, 10 நாள் இருக்குது நாளைக்கு. ஸோ அந்த கொஷின் பேப்பர் பார்க்குற வரைக்கும் தான் அந்த ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு பதவரப்பு, ஒரு பதட்டம், அச்சம் எல்லாம். அந்த கொஷினை பார்த்து நீ எக்ஸாம் எழுதிட்டேன்னா ஒன்றும் இல்லை. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகும்போது தான் வந்து பயம், பதட்டம் எல்லாம். சரி, நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா அதில் எதுவுமே இல்லை. ஸோ அந்த மனநிலையை தான் சொல்கிறாரு நம்ம சித்தர் வந்துட்டு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அனைவரும் எல்லாம் உங்களை உணருங்க. உணர்ந்தாவே ஆட்டோமேட்டிக்காக எந்த பிரச்சனையும் காரணம் இல்லை. ஸோ மனசு. ஸோ 11 சித்தர்கள் எல்லாமே மனசை பற்றி தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? புத்தருமே அதான் சொல்லியிருக்காரு. நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் உள்ளாந்து யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இந்த ஆன்மீகத்துக்கான பொருளும் தெரியும், இறைவனை எங்கே இருக்காருன்னு தெரியும். ஆகக்கூடி இறைவன் வந்து நமக்குள்ளே தான் இருக்கார். வெளியே போய் ஓடி போய் தேடிய அவசியம் இல்லை. அதனால ஓடி திரியாதே சும்மா இரு அப்படின்னு 3வது புக்கு நம்ம ஐயா மாணிக்கவாசகம் அழகாக டைட்டில் வச்சுருக்காரு. நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் உங்களை உணர்றீங்க, இந்த பிறவி எடுத்திருக்கீங்க, அந்த பிறவிக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கன்னா ஐயாவோட புக்கை வாங்கி படுங்க. ஸோ இந்த யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நிறையா விஷயம் நான் சொல்ல போகிறோம். ஓகேங்களா? அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.